ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்கள். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 11வது வசனம். இது பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை. இதற்கு முந்தைய வசனங்களிலே கொடுப்பதை பற்றி அவர் பேசுகிறார். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் விருப்பத்தின்படி கொடுக்க கடவன் என்று சொல்கிறார். கொடுப்பது என்பது நம்மிடத்திலே தரப்பட்டிருக்கிற வெல்த், பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுப்பது. யாருக்கு? ஆண்டவருக்கு, அவருடைய பணிகளுக்கு, அதை செய்பவர்களுக்கு கொடுப்பது. இதை யாரும் கட்டாயப்படுத்தி விட முடியாது. கட்டாயப்படுத்தி வாங்குவது தவறு, கட்டாயப்படுத்துவதனாலே கொடுப்பதும் தவறுதான். இங்க ஆண்டவர் அவர்கள் தருகிற பணியை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்றும் பவுல் குறிப்பிடுகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் 8வது வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக ஆண்டவர் சகல கிருபைகளிலும் உங்களை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைக்கிற யாரும் கெட்டு போவதில்லை என்பதை இங்கு பவுல் சொல்லி தருகிறார். நிச்சயமாக ஒருவேளை நிறைய ஊழியங்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், நிறைய ஆண்டவருடைய பணிகளுக்கு நாம் கொடுக்கிறோம். இந்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே நாம் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவரவருடைய கைக்கு எது முடிகிறதோ, எது சாத்தியப்படுகிறதோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பணிகளுக்கு நிச்சயமாக பதில் உண்டு என்பதை பவுல் இங்கு சொல்கிறார். என்ன சொல்லி தருகிறார்? தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிக குணம். இந்த உதார குணம் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற ஒரு குணம். நாம் கருமித்தனம் பண்ணி எதையும் சேர்த்து நாளைக்காக, எதிர்காலத்துக்காக என்று வைத்துக் கொள்ள முடியாது. எதிர்காலம் நம்முடைய கையில் இல்லை. நாம் சேர்த்து வைக்கிற எந்த பொருளும் நம்மோடு வருவதே இல்லை. ஆனால் உதார குணம் ஆண்டவர் சந்தோஷப்படுகிற ஒரு குணம் என்பதை பவுல் சொல்கிறார். நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்களாயிருங்கள், உதார குணத்திலே சம்பூரணம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பணிகளுக்காக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்களா? கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு வகையிலே அவருடைய பணிகள் செய்யப்படுகிற இடங்களிலே, அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு நம்மால் இயன்றதை சிறிதோ பெரிதோ கொடுத்து கொண்டே இருப்போம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று வேதாகமும் சொல்கிறது. பவுல் சொல்கிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பவுண்டிஃபுல் சோயிங், பவுண்டிஃபுல் ரீப்பிங். சிறுக விதைக்கிறவன் அதற்கேற்ற அளவிலேதான் அறுவடை செய்ய முடியும். பெருக விதைக்கிறவன் ராஜ்யத்திற்கென, ஊழியத்திற்கென பெரிதாய், விசாலமாய், மன நிறைவோடு திறந்து அவன் கொடுக்கும் போது அதற்கேற்ற பலனை அவன் அறுவடை செய்கிறான். பிலிப்பியர் 4 பவுல் இவ்விதமாக சொல்கிறார். 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே, மக்கதோனியாவிலிருந்து நான் புறப்படும் பொழுது அந்த கொடுக்கல் வாங்கல் காரியத்தை குறித்தெல்லாம் அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, ஐஸ்வர்யத்தின்படி, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். குறைச்சலினுடையும் கொடுத்தவர்களை வேதாகமம் பதிவிடுகிறது. ஒருவேளை நம்முடைய குறைச்சலின் நடுவேயும் ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக எதையாகிலும் செய்வோமானால் அதை அவர் தம்முடைய மகிமையிலே நிறைவாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்கிட்ட நிறைய இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு, அதனூடேயும் கொடுக்கிறவர்களை வேதாகமம் நிச்சயமாக ஆண்டவர் கனம் பண்ணுகிறார் என்பதை தெளிவாக நமக்கு காண்பிக்கும். மத்தேயு 19 ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, 19:29 என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்கிறான். எனக்காக விட்டு கொடுக்கிறவர்கள், எனக்காக இழக்கிறவர்கள், ஆண்டவருக்காக செய்கிற எந்த ஒரு பணியும், எந்த ஒரு சிறிய செயலும், எந்த ஒரு சிறிய உதவியும் அது வீணாய் போவதில்லை என்பதை இந்த வார்த்தை சொல்கிறது. பூமிக்குரிய பலனும் உண்டு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த அந்த பலனும் உண்டு. இங்கே சொல்கிறார், இங்கேயும் கிடைக்கிறது,
நித்திய ஜீவனும் சுதந்திரிப்பான் என்பதை ஆண்டவர் இங்கு சொல்கிறார். ஆண்டவருக்காக உதார குணம் உள்ளவர்களாய் செய்ய, கொடுக்க நாம் பழக வேண்டியது அவசியம். நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலும் குறைச்சலின் மத்தியிலும் அவருக்கென செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். கொடுக்க ஆரம்பிப்போம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும்.